ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடிங்கில் எப்படி போயிட்டுருக்கு? நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவரில் மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணிடுவேன். மார்க்கெட்டோட எனக்கு ரேஞ்ச் ஹை இங்கே இருக்குது. ரேஞ்ச் லோ எனக்கு இங்கே இருக்குது. மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல இருக்க இந்த புல் பேக்கை எடுக்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தானா மார்க்கெட் எனக்குன்னு 1 ஹவரில் மார்க்கெட்டு புல்லிஸாக மாறிடும். இப்போ ஆல்ரெடி அவன் என்னன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையெல்லாம் உடச்சி வச்சுட்டு மார்க்கெட்டு புல்லிஸாக போயிட்டுருக்கான் நிஃப்டி எனக்கு 1 ஹவரில். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பார்க்கலாம், ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து பை பண்ணுறது நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பு. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிக்கணும், எனக்கு இங்கே இருக்க இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். ஓகே, இது 1 ஹவரில். 1 ஹவர் லோ இங்கே இருக்குது, 1 ஹவரோட ஹை இங்கே இருக்குது. இப்போ 15 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணுவேன். நமக்கு மார்க்கெட்டு ப்ரீவியஸாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து மேலே வந்து நம்மளுடைய 15 நிமிஷத்தோட சப்ளை இந்த இடத்துல தொட்டுச்சு அப்படின்னா, அங்கேருந்து கீழே வந்து என்ன பண்ணணும், எனக்கு 1 நிமிஷத்தில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்தான் அப்படின்னா நான் இங்கேருந்து செல் ஆப்ஷன் பார்ப்பேன். அதாவது நிஃப்டியில் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஒருவேளை இங்கே ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே போய் திரும்பி கீழே இந்த லெவலை உடச்சிட்டு மறுபடியும் எனக்கு மேலே போனோன்னா திரும்பி ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளிப் என்ட்ரி பார்க்கலாம். இது மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது, ஒருவேளை மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா என்னோட இந்த டிமாண்டை தொட்டுட்டு என்ன பண்ணும், மேலே போய் எனக்கு ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுக்கணும். திரும்பி கீழே வரும். எனக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இருக்கும். இதை தொட்டு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறவன் என்ன பண்ணலாம், நேராக கீழே போய் இந்த எவ்வளோ உடச்சி வச்சுட்டு திரும்பி மேலே வந்தோன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல நான் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுப்பேன். மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே நெக்ஸ்ட்டு டிமாண்ட் நோக்கி போகும். ஒருவேளை இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டு கேப் அப்பில் இங்கே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணணும். திரும்பி வந்து ஏதாவது ஒரு இடத்துல தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகும்போது கன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்டு ட்ரேட் போவான், அதை எடுக்கலாம். ஒருவேளை கேப் டவுனில் இதுலேயே ஓப்பன் பண்ணனா வெயிட் பண்ணுவான். திரும்பி வந்து எங்கே ஓப்பன் பண்ணால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் நாம் இதுக்குள்ளே ட்ரேடில் போகலாம். இதான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இதில் நமக்கு நிஃப்டியில். அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சில் லாக் பண்ணிட்டு அந்த டயத்தில் என்னென்ன பண்ணுவேன்னா, இந்த சப்ளை டிமாண்டில் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருவேன். ஒருவேளை நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணலாம், எனக்கு பேங்க் நிஃப்டியில் நான் 1 ஹவரில் மார்க் பண்ணியிருக்கேன். 1 ஹவரில் இருக்க ஹையை உடச்சி லோவை உடச்சி மார்க்கெட் என்ன பண்ணுங்க, இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே நின்றுருக்கான். இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகலாம். இல்லை இந்த இடத்துல மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணலாம், திரும்பி கீழே வந்து இங்கே பாடி க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, எனக்கு இந்த 1 ஹவரில் புல்லிஸ்னு எழுதி வச்சுருக்குது. 1 ஹவர் எனக்கு பியரிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு மேலே போய் இந்த ஹையும் உடச்சி வச்சுருக்கான், கீழே வந்து இந்த லோவும் உடச்சி வச்சுருக்கான். அப்போ எனக்கு 1 ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டி பியரிஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ 1 ஹவரில் இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சுன்னா 15 நிமிஷம் நான் மாறிப்பேன். 15 நிமிஷம் மாற்றிட்டு எனக்கு எங்கெங்கே சப்ளை டிமாண்ட் இருக்குன்னு நான் மார்க் பண்ணிப்பேன். எனக்கு இந்த எட்ஜில் இந்த ஹையில் வந்து என்ன பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சப்ளை இருக்குது. தென் அதுக்கடுத்து ஒரு சப்ளை, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் சப்ளை இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகிட்டு கீழே போய் இந்த லெவலாம் உடச்சி கீழே ஆல்ரெடி என்ன மார்க் பண்ணிக்கேன், இங்கே 15 நிமிஷத்தோட எனக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டை தொட்டுட்டு மேலே வந்து எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு திரும்பி கீழே வந்தேன்னா இங்கே பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் இங்கே ரீசெண்டாக இருக்க எனக்கு என்ன பண்ணும், ஒரு சப்ளை தொட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே விழுகலாம். அப்போ எனக்கு இந்த மூவ்மெண்ட்டு பை மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆகி கீழே போனேன்னா இந்த இடத்துல என்ன பார்ப்பேன், நான் ஒரு ஃப்ளிப் பண்ணி பார்ப்பேன், மார்க்கெட் அதை நோக்கி கீழே போகும். ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போகலாம். இங்கே போயிட்டு இந்த சப்ளையை தொடலாம். தொட்டுட்டு எனக்கு என்ன பண்ணும், திரும்பி கீழே வரும். இது வந்து எனக்கு ஒரு இன்ட்யூஷன் மூவு. அப்போ இந்த இடத்துல ஃபவராக ஒர்க் அவுட் ஆகும். கீழே வந்து எனக்கு 1 நிமிஷத்தில் என்ன பண்ணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு மேலே வந்தானா நான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பார்ப்பேன். அப்போ மார்க்கெட் அங்கேருந்து கீழே இந்த ரீசன்ட் லோவை ரீடெஸ்ட் பண்ண வருவான். ஒருவேளை என்ன பண்ணலாம், மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் பண்ணி நேராக போய் இதை உடச்சிட்டு திரும்பி கீழே வந்தானா மார்க்கெட்டு இங்கேருந்து எண்டி எடுத்துட்டு மேலே போகும். அடுத்த ஆப்ஷன் திரும்பி இங்கேருந்து கீழே வரலாம், இல்லை உடச்சிட்டு மேலே போய் ஃப்ளிப் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, 1 ஹவரில் இந்த இடத்துல ஹை இதோட ப்ரீவியஸாக இருக்க லோவை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்குள்ளே பாடி க்ளோஸ் பண்ணனால மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இதோட ட்ரெண்டு கண்டினியூஷன் பியரிஸாக மாறினா இந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போகுதோ, எனக்கு எந்த பக்கம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அந்த பக்கமாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே வந்து கேப்டனாக ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஓப்பன் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்று இங்கே தொட்டுட்டு மேலே போய் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு வந்தால் ட்ரேடு, இல்லை மேலே போய் இதை தொட்டுட்டு எப்போ ஒரு என்ட்ரிக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுத்தாலும் சரி, ஒரு சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்காம நம்ம ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான்
எடுக்கலாம். ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணும், மேலே இருக்க இந்த சப்ளையை ரெஸ்பெக்ட் பண்ணால் மறுபடியும் அப்போ இங்கேருந்து மேலே போய் இந்த சப்ளையை தொட்டுட்டு திரும்பி கீழே வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த டிமாண்ட் தொட்டு மேலே போனால் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு மறுபடியும் இங்கேருந்து ட்ரேட் எடுத்து மேலே போகலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம ப்ராப்பராக சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட் நம்ம லெவலுக்குள்ளே வரும்போது மட்டும் ட்ரேட் எடுக்கணும். அந்த ட்ரேட் என்ன இருக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போகிறது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் என்னோட டெலிகிராமில் மார்க் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் அதில் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் மேஜர் இண்டெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், எனக்கு 1 ஹவரில் புல்லிஸாக இருக்கிறான். எனக்கு இன்னும் வந்து அவன் என்ன பண்ணல, இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணல. ஹையை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவான், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கி இந்த எக்ஸ் எடுக்கணும். இந்த புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஹை கன்ஃபார்ம் ஆவான். அப்போ ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கி இங்கே கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோவை உடச்சி கீழே வந்தானா மார்க்கெட்டு பேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 15 நிமிஷம் மாற்றிட்டு அதில் எனக்கு எங்கேயாவது சப்ளை டிமாண்ட் இருக்கான்னு. இப்போ இந்த ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு விக்கோபி இருக்குது, இதை 10 நிமிஷம் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த இடத்துல 15 நிமிஷத்தில் ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அப்போ நான் இதை வந்து எனக்கு 15 நிமிஷத்தோட சப்ளை அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டு இப்போ இங்கே ஓப்பன் ஆகலாம். இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து போய் இந்த சப்ளையை தொட்டுட்டு கீழே வரலாம். அப்படி தொட்டு கீழே வரும்போது ரீசெண்டாக இருக்க இந்த லோவை மார்க் பண்ணிப்பேன். மேலே போயிட்டு கீழே வந்தேன், இந்த லோவை உடச்சி வச்சுருந்தானா எனக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இதில் எண்டி எடுப்பேன். எனக்கு புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட்டு திரும்பி கீழே இந்த இடத்துல டிமாண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டான், இங்கே ஓப்பன் ஆகிட்டு திரும்பி கீழே வரலாம். இந்த விக்கோபியை தொடலாம், தொட்டுட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகலாம். ஸோ இந்த விக்கோபிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும்னா ஒரு ஆர்டர் பிளாக்காக ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை இந்த இதுக்கு ரெஸ்பெக்டே பண்ணல, கீழே வரான். இப்போ இதை உடச்சி வச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல உடச்சி வச்சா என்னாங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரலாம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளிப்பாக மாற்றிட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். ஸோ இந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே நிற்கிறான், அதாவது சைட்வேஸே போகிறோன்னா நமக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின் நிஃப்டி. எனக்கு 1 ஹவரில் புல்லிஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த விக் வச்சு கீழே இறங்கி வந்திருக்கான். ஸோ கரெக்ஷன் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. பின் நிஃப்டி இங்கே ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு ட்ரேட் இல்லை. ஒன்று அவன் கீழே இறங்கி இந்த டிமாண்டை தொடணும், அப்படி இல்லாட்டி மேலே ஏறி இந்த சப்ளை தொடணும். இதுக்கு இடையில தொடாத வரைக்கும் நமக்கு எந்த விதமான ட்ரேடும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து 15 நிமிஷம் மார்க் பண்ணுவேன். 15 நிமிஷம் மார்க் பண்ணிட்டு எனக்கு இந்த 1 ஹவர் ஓபியை தொட்டுனா நான் என்ன பண்ணுவேன், 5 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்துட்டு எண்டி எடுப்பேன். ஒருவேளை இந்த 15 நிமிஷத்தோட சப்ளையை தொட்டானா நான் என்ன பண்ணுவேன், 1 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேட். என்னோட சேஞ்ச் ஆஃப் கேட் எடுக்கணும், மார்க்கெட் மேலே போகணும், திரும்பி கீழே வரணும், மறுபடியும் மேலே போகணும், வந்து ரீசெண்டாக இருக்க இந்த லோவை உடச்சி வைக்கணும். உடைக்கும் போது எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ட்யூஷன் ப்ரெசன்ட் அப்படின்னு தெரியணும். அப்போ என்ன வேணும், ஒரு ட்ராப் ஸ்டாப் போட்டு அந்த ட்ராப் ஸ்டாப்புக்கு எனக்கு என்ன இருக்கும், இம்பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே ஏறுவோம், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான், இந்த இம்பேலன்ஸில் ஏறி அங்கேருந்து இருக்க ரீசன் இந்த லோ வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஓப்பன் பண்ணி இங்கேருந்து போய் இந்த லெவலை உடச்சிட்டு இதை ஃப்ளிப்பாக மாற்றிட்டு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகும்போது நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். சப்போஸ் இங்கேருந்து போய் திரும்பி போயிட்டே இருக்கானா நம்ம எந்த இடத்துல இப்படி போனாலும் சரி கன்ஃபர்மேஷன் பார்க்காம நம்ம ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம். ஒருவேளை கீழே இறங்கி இப்படி உடச்சி கீழே வரனா இங்கே உடச்சிட்டு கீழே வரட்டும், வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் மாடல் கிடைக்கும், அதுலேயும் கன்ஃபர்மேஷன் எண்டி பார்த்துட்டு கீழே போகலாம். இது பின் நிஃப்டி. அடுத்து மிட் கேப்பு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹையும் உடச்சி மேலே போயிட்டான், இந்த லோவையும் உடச்சி கீழே வரும். ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணிக்கலாம், இந்த லோவை உடச்சி இந்த லோவை கீழே பாடி க்ளோஸ் பண்ணிக்கிறனால எனக்கு 1 ஹவரில் மார்க்கெட்டில் பியரிஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே போய் இங்கே உடச்சி இந்த ஹையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இதை உடச்சி இந்த லோவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ ரீசெண்டாக என்ன எனக்கு மார்க்கெட்டு இங்கே என்னோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கேருந்து கீழே இறங்கி வந்து இந்த லோவை உடச்சானா தன்னோட டேரக்ஷனாக பியரிஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை என்ன நடக்கலாம், இங்கே போய் இதை உடச்சானா மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்து மார்க்கெட்டு மேல் நோக்கி புல்லிஸாக மாறிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இங்கேருந்து 15 நிமிஷம் நான் மாறிப்பேன். எனக்கு இங்கே ஏதாவது வேலிடான ஒரு சப்ளை இருக்கான்னு பார்ப்பேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். மார்க்கெட்டு இந்த சப்ளைக்கு இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சப்ளைக்கு மேலே மார்க்கெட்டு போகலை. அப்போ ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து இந்த கேப்பில் ஓப்பன் ஆகலாம். இப்போ இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து போகிறவன் இதுக்கு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு கீழே வந்தேன்னா இந்த இடத்துல நான் ஒரு செல் ஆர்டர் போடுவேன். ஒருவேளை மார்க்கெட் என்ன பண்ணால் இங்கே உடச்சிட்டு இங்கே மேலே போனோன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளிப் என்ட்ரி பார்க்கலாம். இங்கே இடையில ஓப்பன் ஆகிட்டா இங்கே இதே மாதிரி கன்சல்டேஷன் போட்டு தான் நமக்கு ட்ரேட் இல்லை. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் இப்போ இங்கே ஓப்பன் ஆகிறோம், இங்கேருந்து கீழே வரான். இப்போ இந்த இடத்த தொட்டுட்டு மறுபடியும் மேலே போனோன்னா நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டில் ஒரு என்ட்ரி எடுப்பேன். இல்லை இதை வந்து உடச்சிட்டு திரும்பி கீழே போனால் இந்த இடம் எனக்கு ஃப்ளிப் என்ட்ரி. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா
லைவ்ல மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிப்போம். ஸோ ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது அப்படின்னா நமக்கு ட்ரேடு கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டாக் பார்க்கலாம், இண்டெக்ஸ் பார்க்கலாம், எல்லாமே என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சப்ளை டிமாண்ட் கண்டுபிடிச்சி அந்த சப்ளையோ டிமாண்டையோ மார்க்கெட்டை தொடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட், அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து வரப்போகிற மண்டேக்கான பிளானு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.